வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎஸ்கே. Stay positive with Baudigam Academy. Work hard, make it happen. This video is based on Polytechnic set, CSIR net, GATE, PG-TRB exam notes for mathematical physics lecture-18 up to lecture 17. நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா lecture 17 உடைய லிங்கை இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி lecture 17 பாருங்கள். ஏன் அப்படின்னா அப் டு lecture 17 வரைக்கும் நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை கண்டினியூஸாக வித் ப்ராப்ளம்ஸு அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ஸ் கான்செப்டை வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அப் டு 17 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 18 உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லெக்சர் 17ல் நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருப்பேன் ஸ்பெஷல் இன்டெக்ரல்ஸ்க்கு. அது பேஸ்டாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டெக்ரல்ஸில் இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸு ப்ளஸ்ஸு ஓவர்வியூ ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை சிம்பிளாக இந்த வீடியோஸில் ரொம்ப ஷார்ட்கட்ஸாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்குறது லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்த மாதிரியே நிறைய ஷார்ட்கட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் இன்டெக்ரல்ஸில். ஸோ அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபைனைட் டு இன்ஃபைனைட் டிஎக்ஸ் பை ரூட் ஓவர் எக்ஸ் இன்ட்டு 1 + x. இந்த இன்டெக்ரல்ஸோட வேல்யூ டைரெக்டாக 2π. அதே போல் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபைனைட் டு இன்ஃபைனைட் 1/1 + x² π. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டெக்ரல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். தீஸ் ஆல் ஸ்பெஷல் இன்டெக்ரல்ஸு. ஸோ இந்த வீடியோலாம் இந்த ஸ்பெஷல் இன்டெக்ரல்ஸ்லாம் சிம்பிளாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டிங்கனாவே போதும், ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த இன்டெக்ரல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 and 6 டைரெக்டாக தே வில் கிவ் த ஆன்சர். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா 0 to 2π d θ பை இங்கே ஏதாவது ஒரு 5 ± 4 cos θ ஆர் 5 ± ஆர் 5 + 3 sin θ. ஸோ இந்த மாதிரி என்ன கேட்டாலும், எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஏ பியோட வேல்யூவை மட்டும் இந்த ஆன்சரில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா cos θ அண்ட் sin θ எய்தர் காஸ் ஆர் சைன் சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த இன்டெக்ரல்ஸ் பாருங்கள் d θ பை 1 - 2a cos θ + a². ஸோ இதோடைய ஆன்சர் ரொம்ப சிம்பிள், 2π/1 - a². ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி இந்த இன்டெக்ரல்ஸ் எக்ஸாம் ஹாலில் சால்வ் பண்ணுறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் இன்டெக்ரல்ஸ் 8 and 9. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 0 to 2π. இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் a and bயை மட்டும் நம்ம வந்து இந்த ஆன்சர்ஸில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ இன்டெக்ரல்ஸ் 11, 12 and 13, 14. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான இன்டெக்ரல்ஸு. அண்டு அப் டு 15 வரைக்கும் 15 ரொம்ப கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அண்டு 16, 17, 18. ஸோ இதிலேருந்து வரக்கூடிய ஸ்பெஷல் இன்டெக்ரல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா மற்ற ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்க்கும் வந்து இந்த இன்டெக்ரல்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். எஸ்பெஷலி ஃபார் இந்த இன்டெக்ரல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 16th இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா 0 to ∞ x power n e power - ax dx. ஸோ இந்த இன்டெக்ரல்ஸ் பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த இன்டெக்ரல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இந்த இன்டெக்ரல்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா டேரெக்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட்டு என்னோட வேல்யூ மட்டும் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ உங்களால் வந்து ஈஸியாக ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ இன்டெக்ரல்னா 0 to ∞ x power n e power - ax dx. ஸோ என்னோட வேல்யூ என்னவோ அதை மட்டும் n factorial by a power n + 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இன்டெக்ரல் 0 to ∞ என்னோட வேல்யூ 0. ஸோ e power - ax dx. இப்போ 0 factorial is 1, a power 1. ஸோ அப்போ a. ஸோ இந்த இன்டெக்ரல் 0 to ∞ இருந்தாலும்
ஆர் மைனஸ் இன்ஃபைனைட் டு ஜீரோவாக இருந்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து 1/a தான். ஸோ நெக்ஸ்ட் இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா 0 to infinite x பவர் e பவர் மைனஸ் ax dx. ஸோ இங்கே என்னோட வேல்யூ 1, அப்போ என்ன வரும் 1 ஃபேக்டோரியல் ஆல்சோ 1 அண்ட் a பவர் 1 + 1 இஸ் a ஸ்கொயர். ஓகே, ஸோ ஜஸ்ட் என்னோட வேல்யூ என்ன n அண்ட் ஏயோட வேல்யூ மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். தீஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் இன்டெக்ரல்ஸ். அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் ax ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அது மாதிரி. இப்போ மைனஸ் இன்ஃபைனைட் டு இன்ஃபைனைட் லிமிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மைனஸ் ஆஃப் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c dx இருந்துச்சுன்னா இதனுடைய ஆன்சர் √π/a e பவர் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 4a. ஸோ இந்த இன்டெக்ரல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா செட்டு டிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் டைரெக்டாக அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஏயோட வேல்யூ அப்ளை பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு இன்டெகிரேஷன் கொடுப்பாங்க. அதை நம்ம சால்வ் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா b அண்ட் சியோட வேல்யூ 0 வச்சு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபைனைட் டு இன்ஃபைனைட் e பவர் மைனஸ் ax ஸ்கொயர் dx கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா b அண்ட் சியோட வேல்யூஸ் வந்து 0. ஸோ தென் சேம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா b இஸ் 0 and c also 0. ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேக்டர் எல்லாமே வந்து நமக்கு ஒன்றாயிடும். அப்போ நம்ம ஒன்லி ஆன்சர் வந்து √π/a கிடைக்கும். ஸோ இந்த இன்டகிரேஷனோட வேல்யூஸ் டைரெக்டாக நம்ம √π/aன்னு நம்மளால் ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0 to infinite x e பவர் மைனஸ் ax ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி பார்த்தது x e பவர் மைனஸ் ax இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு பதில் x ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் 1/2a. ஸோ இதுக்கான ஜென்ரல் ஃபார்மட்டான ஒரு ஈக்குவேஷன் தான் இந்த ஃபார்முலா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபைனைட் டு இன்ஃபைனைட் x பவர் 2n e பவர் மைனஸ் ax ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து 0 to infinite கூட நம்ம இந்த ஜென்ரல் ஃபார்முலா ஜென்ரல் ஷார்ட்கட்ஸை நம்ம மாற்றிக்கலாம். அண்டு இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா √π 1.135 அண்ட் 2n மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் n a பவர் n ப்ளஸ் ஆஃப். ஸோ இந்த இன்டகிரேஷன் நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன கொடுக்குறாங்களோ அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஸோ n = 1ன்னா இங்கே 1 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்டெக்ரல் 0 to infinite sin x by x dx ஆர் இன்டெக்ரல் 0 to infinite sin square x by x square. இது ரெண்டோடைய ஆன்சருமே நமக்கு வந்து π/2 தான். அண்ட் இன்டெக்ரல் 0 to 1 x பவர் p into 1 minus x power q dx ஓட வேல்யூ p ஃபேக்டோரியல் q ஃபேக்டோரியல் by p plus q plus 1 ஃபேக்டோரியல். ஸோ இந்த இடத்துல p ஓட வேல்யூ q ஓட வேல்யூ என்ன இருந்தாலும் சரி அதோடைய ஃபேக்டோரியல் அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்டெக்ரல் 0 to infinite cos of a x square dx ஓட வேல்யூஸ் 1/2 √π/2a. எய்தர் cos or sin ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து நமக்கு 1/2 √π/2a. நெக்ஸ்ட் இன்டெக்ரல் 0 to infinite 1/1 plus x பவர் a வந்து a ஓட வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். அண்டு இந்த இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் ப்ராப்ளத்தில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் குவாண்டம் மெக்கானிக்ஸில் அண்டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்டகிரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பாருங்கள். இந்த இன்டெக்ரல் 0 to infinite e பவர் மைனஸ் ax cos bx dx. ஸோ இதனோட வேல்யூ a/a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஏக்கு வந்து நம்ம வந்து சைன் காசுக்கு பதில் வந்து சைன் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் பிஆ சேஞ்ச் ஆகும். இங்கே காஸ் bxனா a வரும், சைன் bxனா b டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒன். CSIR ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபைனைட் டு இன்ஃபைனைட் x பவர் 2 e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த இன்டகிரேஷனை நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் சால்வ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு இங்கே வந்து 2n. ஸோ n = 1 அப்ளை பண்ணால் இந்த ஆன்சரில் n = 1 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து √π/a³ 2a 3a பவர் 3/2 ஆன்சர் டைரெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸை நான் வந்து உங்களுக்கு டைரெக்டாக சால்வ் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி ரிமெம்பர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸோட ஓவர்வியூவை நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் எப்படி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம முன்னாடியே தெரியும். z = x + iy அண்ட் அதோட போலார் ஃபார்மு அதோட சிம்பிள் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி அடிஷன் பண்ணுறது சப்ட்ராக்ஷன் டிவிஷன் எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் சம் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸில் செட்டு டிஆர்பியில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் டி மார்கன்ஸ் தியரம் பார்த்தீங்கன்னா அதில் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸில் போலார் ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இதில் கொடுத்துருப்பாங்க.
நெக்ஸ்ட் வந்து nth ரூட் ஆஃப் இஜெட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஓவர் என் ஆஃப் இஜெட் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் தான் இது, ஸ்டெப்ஸ் வந்து. அண்டு சிஆர் ஈக்குவேஷன் முன்னாடி சொன்ன ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் இஜெட்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தட் இஸ் அனலிட்டிக்கல் ஆர் நாட் அப்படின்றத எப்படி ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம சிஆர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். அது நார்மல் கார்ட்டீசியன் அண்ட் போலார் ஃபார்ம் ரெண்டு ஃபார்மேட்டுமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிவன் ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்கல் அண்டு நாட் அனலிட்டிக்கல் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஒரு 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப் ஆஃப் இஜெட் அண்ட் ஜி ஆஃப் இஜெட் இருக்குது அப்படின்னா அதனுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் அடிட்டிவ் மல்டிப்ளிகேஷன்லாம் எப்படி இருக்குன்றதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிவன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு அனலிட்டிக்கல் அப்படின்னுச்சுன்னா யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அண்ட் வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அனலிட்டிக்கல் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா தட் சுட் பி சாட்டிஸ்ஃபை த லேப்லஸ் ஈக்குவேஷன் சொல்லியிருந்தோம். தட் இஸ் d square u equal to 0 and d square v equal to 0. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான கான்செப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். தட் இஸ் இஃப் தே கிவன் u ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் கிவன், அதாவது u அதாவது இமேஜினரி பார்ட் கொடுத்து ரியல் பார்ட் கொடுத்தா எப்படி வந்து v கண்டுபிடிக்கிறது, இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கிறது, அண்ட் இமேஜினரி பார்ட் கொடுத்துருந்தா எப்படி ரியல் பார்ட் கண்டுபிடிக்கிறதுன்றது தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான கான்செப்டான டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டிஸில் நம்ம வந்து லாரன்சியன் எக்ஸ்பென்சர் பார்த்தோம், தட் இஸ் அனலிட்டிக்கல் பார்ட் அண்ட் பிரின்சிபல் பார்ட். இதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ் பார்த்தோம். தட் இஸ் இஃப் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிரின்சிபல் பார்ட் கண்டெய்ன்ஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மீன்ஸ் தட் இஸ் கால்டு எசென்சியல் சிங்குலாரிட்டிஸ் ஆர் ஐசோலேட்டட் ஆர் நாட் ரிமூவபிள். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் பவர் 1/z. அதே போல் பிரின்சிபல் பார்ட் கண்டெய்ன்ஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ்னால் அது போல் ஆஃப் ஆர்டரில் சொன்னோம். அடுத்து வந்து பிரின்சிபல் பார்ட் கண்டெய்ன்ஸ் எந்த டேர்ம்ஸுமே இல்லை அப்படின்னா அது ரிமூவபிள் சிங்குலாரிட்டிஸ்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து காச்சஸ் இன்டெக்ரல்ஸ் தியரத்தில் கான்டோர் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். அதில் வந்து போல்ஸ் வந்து லைஸ் அவுட் சைடு அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஆன்சர் 0 கொடுத்துடலாம். ஒருவேளை இன்சைடு அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி பண்ணணும். அடுத்த ரெசிடியூ தியரத்தில் இதே மாதிரி 3 டைப் ஆஃப் ரெசிடியூஸ் தியரஸில் நம்ம பார்த்தா போலார் ஆர்டர் எசென்சியல். ஸோ அதில் இஃப் போலார் ஆர்டர் இஸ் n at z equal to a னா நம்ம ஜென்ரல் ஃபார்முலா காமன் ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கேன். ரெசிடியூ ஆஃப் f, a equal to 1/n minus 1 factorial limit z tends to a d power n minus 1 by dz power n minus 1 z minus a whole power n f of z. ஸோ இந்த ஒன் ஃபார்முலா மட்டும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிட்டா போதும், எந்த மாதிரி n வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கிவன் போலார் ஆர்டர் வந்து ரொம்ப சிம்பிள் போலார் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஷார்ட்கட்டில் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் இது. நெக்ஸ்ட் வந்து ரெசிடியூ ஆஃப் இஜெட் அட் இன்ஃபைனைட்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, அட் 0னா எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஓவர் வியூ, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவை இந்த லெக்சரை இந்த பாயிண்ட்டில் நான் வந்து என் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம சால்வ் பண்ணலாம் கண்டினியூஸாக. ஸோ அதனால் அப் டு இந்த லெக்சர் வரைக்கும் நீங்கள் வந்து கான்செப்ட்ஸை நான் கொடுத்த கான்செப்ட்ஸை நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா தரவு பண்ணிக்கோங்க. தென் ஒன்லி யூ கேன் சால்வ். ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அது வந்து எந்த கண்டிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங் வீடியோவில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ மீண்டும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.